50 ஓவருமே ஸ்பின்னர்ஸை பவுல் பண்ண வச்ச மேட்ச்னா அது இந்த மேட்ச் தாங்க. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஒரு ஓடிய மேட்ச் ஒன்று நடந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல பங்களாதேஷா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. அப்போ பவுலிங் போட வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த கிரவுண்டோட பிட்ச் கண்டிஷனுக்கு இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு தான் பால் பயங்கரமா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு ஆரம்பத்திலே ஸ்பின்னர்ஸை மாத்தி மாத்தி பவுல் பண்ண வச்சாங்க. அப்படி அவங்க பவுல் பண்ண வச்ச மாதிரியே பவர் பிளேல பங்களாதேஷுக்கு 5 விக்கெட்ஸ் விழுந்துச்சுங்க. இதனால இன்னைக்கு ஸ்பின்னர் பக்கம் தாண்டா மேட்ச்னு பயங்கர கான்பிடண்டா முடிவு பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீம் இதுக்கப்புறமா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட ஒரு ஓவர் கூட கொடுக்காம மொத்த 50 ஓவருமே 5 ஸ்பின்னர்ஸ் வச்சு பவுல் பண்ணி பங்களாதேஷ் டீம் 213 ரன்ஸ்க்கு சுருட்டி 7 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் இந்த ரன்ஸ் சேஸ் பண்ண வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் அதே 213 ரன்ஸ்க்கு பங்களாதேஷ் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் வச்சு முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் தாங்க விக்கெட் விழுந்துச்சு. ஆக மொத்தம் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கணிப்பு கரெக்டா இருந்தனால 50 ஓவருமே ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ண வச்ச டீம்னு ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் ரெக்கார்டே கிரியேட் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம்.